ஒவ்வொரு மணவாட்டியும் பெண், அங்கே எஸ்தர் மணவாட்டி, ராஜா என்பது தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ நம்ம வெளியிருந்து உள்ளே வந்துட்டோம், எஸ்தரை வெளியிருந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அடுத்து எங்கே போகணும்? ராஜாவின் இடத்துல போகணும். எங்கே போகணும்? ராஜா நம்முடைய ஆண்டவர் இடத்துல போகணும். இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கிற இந்த பரிசுத்தம், இப்போ நீங்கள் வெளியே இருக்கும்போது சில பாவங்கள் இருந்திருக்கும், அதை விட்டுட்டு தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஒரு சுத்திகரிப்பு நடந்திருக்குது. சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்திருப்பீங்க, குடிக்கிறவங்களா இருந்திருப்போம், அல்லது வேறு ஏதாவது பாவத்தில் இருந்திருப்போம். அதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்டு இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார்? சபைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ உள்ளே வந்து உக்காந்தாச்சு. இப்போ அந்த கை கால்கள்லாம் கழுவியாச்சு. வெளியரங்கமான பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. முந்தி உங்களுக்குள்ளே இருந்த கெட்ட வார்த்தை பேசுறது இப்போ இருக்காது. முந்தி உங்களுக்குள்ளே இருந்த வெளியரங்கமான பாவங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்காது. அதெல்லாம் போயிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுத்திகரிச்சிட்டார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? இந்த சுத்திகரிப்பு பத்தாது. இது வெளியிருந்து உள்ள வர்றதுக்கு போதும். ஆனால் இங்கிருந்து தேவனை சந்திப்பதுக்கு இது பத்தாது. ராஜாவை பார்ப்பதற்கு வேறொரு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. அது என்ன சுத்திகரிப்பு? இந்த 12வது வசனம் சொல்றது. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி அப்படின்னு கீழே சொல்லுது. 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு. அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க என்ன இருக்குது? சுத்திகரிப்பு இருந்துகிட்டே இருக்குது. முதல் 6 மாதம் என்ன சுத்திகரிப்பு? வெள்ளை போல சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் அப்படிங்கிறது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அபிஷேகத்துக்கான அடையாளம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனை அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை போலத்தில் 500 நிற ஷேக்கல் எடுத்து அதை வெள்ளை போலத்தை கொண்டு கலந்து அவன் தலை மேலே ஊற்றுவாங்க. இது அபிஷேகத்துக்கான ஒரு அடையாளம். இந்த முறைமையில் நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆனால் வெள்ளை போலம் ஒரு வாசனையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வெள்ளை போலத்தினுடைய சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர கசப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சென்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, சென்ட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஓகே. வாயில் அடிச்சிருக்கீங்களா? இதென்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? சென்ட்டை யாராவது வாயில் அடிச்சிருக்கீங்களா? சும்மா போய் அடிச்சு பாருங்க. என்னவா இருக்கும்? கசப்பாக இருக்கும். எந்த சென்ட் அடித்தாலும் கசப்பாக தான் இருக்கும். ஒரு சென்ட்டு கூட கொக்கோ கோலா மாதிரி இருக்காது. வாசனை வேணால் பல வாசனை வரும், ஆனால் டேஸ்ட்டு மட்டும் எப்படி தான் இருக்கும்? என்ன காரணம்னா, அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க ஒன்று, மிர்ருன்னு சொல்லுவாங்க. அந்த மிர்ருன்னா வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளை போலம்னு அர்த்தம். வெள்ளை போலத்துக்கு ஆங்கிலத்தில் மிர் அப்படின்னு அர்த்தம். அந்த மிர்ரை கலக்கும் போது அது ஒரு கசப்பு சுவை கொடுக்கும். அது சுவை கசப்பு, ஆனால் வாசனை பயங்கரமாக ஈர்ப்பக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை கடந்து போகும் பொழுது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை கசப்பாக இருக்கும், ஆனால் அதனால் வரக்கூடிய சாட்சியின் வாசனை இருக்கு இல்லையா, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ எதுக்கு எஸ்தரை சுத்திகரிச்சாங்க தெரியுமா? எஸ்தருக்கு அது கசப்பு பாருங்க, அதை நீங்கள் உடம்பு முழுக்க அடிக்கணும். பெண்களுக்குரிய சுத்திகரிக்கிற முறைமையின்படி அதோட அர்த்தம் என்னன்னா, அகாஸ்வேரு ராஜா பக்கத்தில் போய் உட்காரும் போது, ராஜகுமாரத்தையா உட்காரும் போது ராஜாவுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இருக்கணும். எஸ்தருக்கு வெள்ளை போலம் பிடிக்குமா பிடிக்காதன்ற கேள்வியே கிடையாதுங்க. ஏன்? ராஜா வெள்ளை போலத்தை விரும்புகிறார். ஏன்னா அங்கே இருக்கிற ஏகாவுக்கு தான் தெரியும் ராஜாவுக்கு வெள்ளை போலம் பிடிக்கும்னு சொல்லி. அவரோட அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு பிடிக்கிறபடி நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு. ஏன் இஷ்டப்படி சுத்திகரிப்பு வேற. கர்த்தர் என்னை பார்த்து ஒன்று விடுன்னா அது விடணும், அது ஒரு சுத்திகரிப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ எனக்கு பிடிக்காததை நான் விட்டுருவேன், எனக்கு பிடிக்காததை நான் விட்டுருவேன், அது ஈஸி. ஆனால் பவுல் எதை விட்டாரு? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். நான் நஷ்டத்தை விடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நான் லாபமாக நினைக்கிறேன்ல அதை விடணும். அதுதான் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புனா என்னங்க? என் மேலே இருக்கிற துர்நாற்றம் போய் நான் நல்ல வாசனை உள்ளதாக மாறணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறது.
கர்த்தருக்கு பிடிக்காத எத்தனையோ காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது, மனவாட்டியின் இடத்துல இருக்கிறது. இந்த மனவாட்டி கிட்ட கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாரு? நீ சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கேற்ற மாதிரி நீ சுத்திகரிக்கப்படுறியா? கர்த்தருக்கு பிரியமானபடி நாம் இருக்கிறோமா? கர்த்தர் விரும்புகிற சுத்திகரிப்பு எங்கிட்ட காணப்படுதா? அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற சுத்திகரிப்பு கசப்பாக இருக்கும், வெள்ளை மாதிரி. சில நேரம் இல்லை, பல நேரம் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் கேட்கும் போதெல்லாம் எப்படி கேட்பார் தெரியுமா? ஆபிரகாமை கூப்பிட்டு கேட்கும் போது சொன்னார், முதல்ல 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்டது என்ன தெரியுமா? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா. நாங்கள் அப்பா விட்டுட்டு வர சொல்கிறீங்க, வந்தினா உன் பேரை பெருமையாக்குவேன், நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கூப்பிட்டு போவேன். ஓகே, சரி, விட்டாச்சு. இப்போது கூட்டிகிட்டு வந்துட்டார். வந்துட்ட பிறகு கேட்குறாரு 22ஆம் அதிகாரத்தில், ஆபிரகாமே நான் கேட்டேன்னு சொல்லி அப்பா விட்டுட்ட, இப்போ நான் கேட்குறேன், பையனை விடுவியா? உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கென்று தருவாயா? இப்போ அவன் யோசிக்கலை, व्यसனமாக இல்லை, கஷ்டப்படலை. மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு பையனை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆண்டவரே, நீர் எங்கிட்டிருந்து எதை கேட்டாலும் நான் உமக்கு தருவேன். எங்கள் அப்பாவை கேட்டாலும் தருவேன், பையனை கேட்டாலும் தருவேன். காரணம், நான் உம்மை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் சாட்சியின் வாசனை. இப்போ வெள்ளைப்பழம் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். பையனை கொடுக்கணுங்கிறது எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். நைட்டு முழுக்க நான் போட்ட ஆண்டவர ஒன்றுமே கிடைக்கல, போட்டு காலி. அப்படியா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போடு அப்படின்னாரு. இல்லை, நைட்லாம் போட்டாச்சு, வந்தாச்சு, நிரம்பிடுச்சு. இவன் நினச்சான், ஓகே நைட்லாம் கிடைக்கல, கர்த்தர் வார்த்தையின்படி நான் சொன்னேன், கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன், கர்த்தரோ என்னை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். அதான சொல்கிறோம். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அவர் சொன்னபடி நான் செய்தேன், கர்த்தர் என்னை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், அப்படியே விட்டுரு. ஆண்டவரே, நீர் தானே கொடுத்தீர், நான் தான் சொல்கிறேன் விட்டுரு. வாங்கும்போது வாசனை நல்லா இருக்குது, கொடுக்கணும் சொல்லும் போது கொஞ்சம் கசப்பாக இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு நாம பேதுருவா இருந்தால் என்ன சொல்லுவோம்? இயேசு சொல்லும் போது இவைகளை விட்டு விடு. ஆண்டவரே, எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது, பிசாசு என்கிட்ட விடுன்னு சொல்லுது, உங்களுக்கு கேட்டுச்சா? ஆண்டவர் சொல்லுவார், ஏண்டா வலை போடுன்னு சொன்னது ஏன் சவுண்டு, விடுன்னு சொன்னது பிசாசு சவுண்டா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் சவுண்டு. கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னா அது அவர் சவுண்டு. உனக்கு இந்த வருஷம் ஒரு வீடு இருந்தால் கர்த்தர் 2 வீடு கொடுப்பார். ஆமென் சொல்லி தான் பாருங்களேன். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, 2 வீடு கொடுக்க போறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வருஷம் அதே கர்த்தர் தான், உன்னை ஊழியத்தின் பாதைக்கு அழைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டு வா. போன வருஷம் கர்த்தர் பேசினாரு, இந்த வருஷம் பிசாசு பேசுது. அதே நாள் அதே நேரம் ஒளியின் வேஷம் தரித்த தூதன். இன்னைக்கு நமக்கு கசப்பு பிடிக்கல, வாசனை பிடிக்குது, கசப்பு பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உங்ககிட்ட விட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, உன்னை கொஞ்சம் சுத்திகரிக்க வேண்டி இருக்கு. உன் இஷ்டப்படி அலங்காரம் பண்றதுக்கு உனக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது, ஏன் இஷ்டப்படி அலங்காரம் பண்றதுக்கு தான் உனக்கு பர்மிஷன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு உள்ள ஒரு காலம் இருக்குல்ல, நம்மளாம் சொல்றோம்ல, இது பெண் உரிமை, ஆணாதிக்கம், சம உரிமை, நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இது எல்லாம் பைபிள் என்னைக்கோ சொல்லிருச்சு. என்னைக்கோ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருச்சு, என்னைக்கோ பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. பைபிளை பொறுத்த வரைக்கும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பைபிளில் கொடுக்கப்பட்டது ஆண் பெண் கான்செப்ட் அல்ல, தேவன் சபை கான்செப்ட். வஸ்தி வரணும்னா வரணும், வந்து நிற்கணும்னா நிற்கணும். அது ஆண் ஆதிக்கம். எப்படி ஒரு பெண்ணை வர சொல்லலாம்? அவன் பெண்ணை வர சொல்லலை, கர்த்தர் சபையை வந்து நிற்க சொல்லுகிறார். சபை என்பது ஆண் பெண் சேர்ந்தது தான் சபை. இங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பைபிளில் ஆண் பெண்ணுன்றது எதுக்கு அடையாளமாக இருக்குது? மணவாளன் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்குது. இன்னைக்கு நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? பெண்ணாதிக்கம் ஆணாதிக்கம் அதெல்லாம் இல்லை. பைபிளில் எல்லாமே சமந்தான். இங்கே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினும் இல்லை கொடுப்பனையும் இல்லை. நம்ம போகிற இடம் சமநீதி.
அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சில காரியங்களை விடுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? விடணும். இங்க உன் வேலை என்ன, நான் என்ன சொல்றேன் அதை செய். இது சர்வாதிகாரம் இல்லையா? இல்லை, இதுக்கு பேர் சர்வாதிகாரம் இல்லை. உன்னை கொண்டு போய் நான் வைக்க போற இடம் அப்படிப்பட்டதா இருக்கு. இப்போ அமெரிக்கன் எம்பசிக்காரன் சொல்றான், அமெரிக்கா போகிற நீங்கள் பையனை படிக்க வைக்கவோ பொண்ணை படிக்க வைக்கவோ இல்லை உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு கனடா போகிறதுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அவன் சொல்கிறான், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வா, இவ்வளோ பேங்க்கில் பணம் வச்சுருக்கணும், இத்தனை பேர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும், இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இதுக்கு பேர் சர்வாதிகாரமா? அவன் சொல்லும் போது உங்களுக்கு சர்வாதிகாரமாக படுதா? அவன் சொல்லும் போது உங்களுக்கு என்ன படுது? எவ்வளோ நீட்டாக சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக ப்ரொசீஜராக வச்சுருக்காங்க பாருங்க. வெள்ளக்காரன் தான் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க, போகும்போது அவங்க ட்ரெஸ் கோட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ் போட்டால் தான் இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. முடியாது, நான் லுங்கியை மடிச்சு கட்டி தான் வருவேன்னா விட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போக போகிறது இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, ஷர்ட்டை இன் பண்ணணுமா, மேலே பட்டன் போடணுமா, வரும்போது முழு கை போட்டிருக்கணுமா. என்னைக்காவது மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் ஹோட்டலை நடத்துகிறார்கள், இவர்கள் நாசமாய் போக சொல்கிறீங்களா? இல்லை. ஆனால் அவன் நடத்தும் போது உங்களுக்கு சரியாக இருக்குல்ல. அவன் ஏன் சொன்னான் தெரியுமா? அந்த ஹோட்டலை உள்ளே போய் பாருங்க, அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அங்கே அப்படித்தான் போகணும், தெரியுதுல்ல. ஒரு ஹோட்டல் நடத்துகிறவன் சொல்கிறதையே கேட்கணும்னா, ஒரு எம்பசி நடத்துகிறவன் சொல்கிறத கேட்கணும்னா, அழிகிற இவர்கள் அழிய போகிற காரியத்திற்கு சொல்லுவதற்கு நீங்கள் இவ்வளவு கீழ்ப்படிவீர்களானால், அழியாத தேவன் அழியாத தேசத்திற்கு கொண்டு போகும்போது நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும்? அவர் சொல்றத மொத்தத்தை நீங்க சுத்திகரிப்பு செஞ்சுதான் ஆகணும். கடவுள்கிட்ட மட்டும் கொஸ்டின் பண்ணது, ஏன்னா அவர் கடவுள், அவர்கிட்ட மட்டும் கொஸ்டின். இப்போ திடீர்னு வந்து உங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்களை சொல்றாங்க, கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க, உங்க வீடு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குதான்னு செக் பண்ண போறோம், வெளியே வாங்க, 6000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நாங்கள் உள்ள பார்ப்போம். குடும்பமே வெளியே வந்து நிற்கிதா இல்லையா? உட்காந்துருக்கிற பையனை சொல்றீங்க, வெளியே வாடா, இல்லைன்னா 6000 ரூபாய் கிடைக்காம போயிட போகுது. உங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க. கேட்டா அதிகாரிகள் செக் பண்ண வந்திருக்கிறாங்க. நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் கேஸ் வந்து சிலிண்டர் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி. வீட்டில் வந்து சிலிண்டர் இருந்துச்சுன்னா சிலிண்டர் தரமாட்டாங்க. 2வது சிலிண்டர் சிலர் அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டில் ஏற்கனவே சிலிண்டர் இருக்குதான்னு என்ன பண்ணுவாங்க, வந்து செக் பண்ணிட்டு தான் சிலிண்டர் இல்லாவிட்டால் 2வது சிலிண்டர் தருவாங்க. திடீர்னு வந்து கதவை தட்டுவாங்க, சார் நாங்கள் சிலிண்டருக்காக வந்திருக்கோம், வீட்டுக்கு செக் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் சொல்லுவீங்களா, என் வீட்டுக்குள்ளே காலை வைத்தால் கால் வெட்டப்படும், நான் காசு கொடுக்குறேன், நீ சிலிண்டர் கொடுக்குற, நீ சிலிண்டருக்கு தேவையான காசை வாங்கிட்டு சிலிண்டரை கொடு கேட்பீங்களா? வாங்க சார், வந்து பாருங்க சார், கிச்சனில் பாருங்க சார். ஆனால் இவங்க சிலிண்டரை தூக்கி கட்டிலுக்கடியில் போட்டு துணியை போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க. அவன் திருடனா, இவன் பக்கா திருடன். அப்ளை பண்ண அன்னிலேருந்து சிலிண்டர் எப்போவுமே கட்டிலுக்கடியில் தான் இருக்கும். ஒரு 3 நாளைக்கு கேஸ் ஸ்டவ்வில் இது மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் சமைச்சிக்கலான்ட்டு சிலிண்டர் தூக்கி அடியில் வச்சுருவாங்க. நம்ம ஆளுங்க. அவர் வருவார், அவரை கொண்டு போய் எங்கெல்லாம் காட்டுவாங்க, கிச்சன் வரைக்கும் கூட்டு. அவர் ஒரு தடவை போகும்போது பாத்ரூமை எட்டி பார்த்துட்டு போவார், உள்ளுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறாங்களான்னு. ஒரு சிலிண்டருக்கு இவ்வளோ தூரம் செக் பண்ணும் போது அமைதியாக நின்னீங்க. ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறோம், வீட்டை விட்டு வெளியே வேணா நிற்கிறீங்க. அப்படி நிற்கிற நீங்கள் பரலோகத்துக்கு தேவன் கூட்டி கொண்டு போகிறார் என்று சொல்லும் போது மட்டும் அப்படிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அதென்ன அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட், சபைக்கு இப்படி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க முடியாது. சபைக்கு என்ன அது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது? நாங்கள் அப்படித்தான் வருவோம், எங்க இஷ்டம். தம்பி, இந்த தலைமுடி ஏண்டா இப்படி வெற்ற? சர்ச்சில் எதுக்கு அந்த கேள்விலாம் கேட்குறீங்க? சர்ச்சுக்கு வந்தீங்களா, போதிச்சுமா, போனமான் இருக்கணும். நான் முடிய முள்ளமன்றிய மாதிரி வச்சிருப்பேன், 4 பக்கம் நாய் நக்கனா மாதிரியும் வச்சிருப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, அது என்னுடைய இஷ்டம். மிலிட்ரிக்கு போனா மொத்தத்தையும் அடிக்கிறான், அடிச்சு முடிச்சிடுறாங்க மொத்தத்தையும். எல்லாம் எடுத்து மண்டை தெரியுது, ஷார்ட்டாக வெட்டிடுறாங்க.
காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. குளிரில் 2 சப்பாத்தி 4 சப்பாத்தி தருவாங்க, கொஞ்சம் டால் தருவாங்க, துப்பாக்கியை தூக்கிட்டு ஓடும்பாங்க. எதுக்கு இவ்வளோ தூக்கம்? இவ்வளோ எதுக்கு? நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு, சாகரத்துக்கு. ஒருவேளை யுத்தம் வந்தா சாகரத்துக்கு. சாகரத்திற்கே அவன் அவ்வளவு கீழ்ப்படுகிறானே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கீழ்ப்படினோம்? சபைக்குள்ள ஒரு போதகர் ஒரு ஒழுங்க சொல்லி கொடுக்கிறாருன்னா அது என்ன? நாங்க எப்படி வேணாலும் வருவோம், என்ன வேணாலும் செய்வோம், எங்களை யாரும் கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பண்ணுவீங்க? பாஸ்டரையே மாத்துவோம். ஒரு குரூப் இருக்கு, இவன் மாறவே மாட்டான். யாரை மாத்துவான்? பாஸ்டரையே மாத்துவான். மாத்து. நீ விளங்கறதுக்கு வழி சொன்னோம், நீ விளங்க மாட்டேன்னு முடிவை எடுத்துட்டீன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? ஆனா உனக்காக சத்தியத்தை மாற்ற முடியாது. இல்ல, நீ மாத்து. போற இடத்துலயும் அதைத்தான் சொல்லுவோம். நீ மாத்திக்கிட்டே மாத்திர இடம் முழுக்க அத்தனை தான் சொல்லுவோம். கடைசியில் எங்களை பரலோகத்துக்கு மாற்றி விட்டுருங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, சத்தியம் பேசினா டென்ஷன் ஆகுறான். எதுக்கு நீங்க மட்டும் இப்படியெல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. யாரை பார்த்து பேச? யாரை பார்த்து பேச? ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறீங்க, கொஞ்சம் லைட்டாக பேசுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நம்ம 2 பேரும் டீ கடை வைப்போம், அங்கே தான் ஸ்ட்ராங் லைட் எல்லாம் இருக்கு. இதில் என்ன ஸ்ட்ராங் வேண்டி கிடக்கு, லைட் வேண்டி கிடக்கு? சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்கறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் சர்ச்சு. சர்ச்சு வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? இப்போ பாதி கல்யாணம் சர்ச்சிலேயே நடக்கிறது இல்லை. அவன் ரிசார்ட்டுக்கு போயிடுறான், எங்கேயாவது கிரவுண்டுக்கு போயிடுறான். 4 பக்கமும் டெக்கரேஷனை பண்ணிட்டு காற்று அடிக்குது, இங்கே உறுதிமொழியும் கேட்க மாட்டேங்குது, எதுவும் கேட்க மாட்டேங்குது. இவன் சுகத்திலுங்கிறான், அவன் துக்கத்திலுங்கிறான். காற்றுல அவன் காதில் சுகம் துக்கமாக விழுந்துருச்சு. கேட்டு முந்தையெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வச்சு ஏதோ அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம்னு பேர், சர்ச்சுக்குள்ளே வைப்பாங்க. இப்போல்லாம் ஃபேஷன், கடற்கரைக்கு போயிடுறான். குளிக்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், மீன் திங்கிறதுனாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கல்யாணம் பண்ணாலும் கடற்கரைக்கு தான் போகிறான், கடைசியாக எதையாவது தொலைக்கிறதுக்கும் கடற்கரைக்கு தான் போகிறான். சரி போங்க, பாதி பேர் சர்ச்சிலே கல்யாணம் கிடையாது. சரி இருந்துட்டு போகிறோம். சர்ச்சு எதுக்கு இருந்துச்சு முந்தி? கல்யாணத்துக்கு. அடுத்து சர்ச்சுக்கு எதுக்கு? கல்லறைக்கு வந்து உங்களுக்கு வச்சு. அதில் வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க, கல்லறையில் எப்படியாவது இடம் கிடைக்கணும், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது மெம்பர். ஏன் கல்லறையில் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இல்லாட்டி உங்களை புதைக்க மாட்டோமா? அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதில் நாங்கள் புதைக்கிறோமோ இல்லையோ கவர்மெண்ட்டு 3 நாளில் புதைச்சிரும். அதுக்கு மேலே உங்களெல்லாம் வச்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கேயே சுத்திகரிப்புக்கு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் செத்த பிறக்கா ஒத்துக்க போகிறீங்க. ஒட்டிக்கலான்னு போட்டு எவ்வளோ சுத்திகரித்தாலும் 3 நாளைக்கு மேலே முடியாது. சபையில் ஒரு ஒழுங்கை சொல்லி கொடுக்கும்போது சபைக்கு விரோதமாக அப்படி ஒரு பேச்சு. ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டும் சபையில்? சபையில் சொல்ல வேற எங்கே சொல்லுவாங்க? வேற எங்கே சொல்லுவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உலகம் சொல்லி கொடுக்காததை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சபை. உலகத்தால சொல்ல முடியாததை சொல்றதுக்கு தான் சபை. உலகம் உங்களுக்கு என்ன சொல்லும்? 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லும். ஆனா சபை மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும்? பணக்காரனாவது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். சபை மட்டும்தான் சிலுவை சுமக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கும். உலகம் என்ன சொல்லி கொடுக்கும்? ஜாலியா இருக்கிறது எப்படி, எத்தனை விதமான ஜாலியா இருக்குன்னு உலகம் சொல்லி கொடுக்கும். ஆனா சபை மட்டும்தான் கிறிஸ்துவோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதை சொல்லிக் கொடுக்கும். உலகம் மரணத்திற்கு வழிகாட்டும், சபை மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டும். அப்போ இதுக்கான பாடம் வேற, இதுக்கான காரியங்கள் எல்லாம் வேற. அப்ப இங்க சுத்திகரிப்பை சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும்ல. 6 மாசம் வெள்ளை போலத்தில் போட்டு எடுக்கிறாங்க எஸ்தரை. பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? தேவையில்லை எனக்கு இந்த வெள்ளை போல கசப்பு, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவையில்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. 6 மாசம் கந்த வர்க்கம், 6 மாசம் சுகந்த தைலம் எல்லாத்தையும் போடுறீங்க. சாதாரணமா தைலம் போட்டாலே நமக்கு என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. சிலர்லாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தலைவலிக்குதுன்னு மனைவியை கூப்பிட்டு தலையம் தைக்க சொல்லிடுறாங்க. அந்த அம்மாவே எல்லா வேலையும் பார்த்துட்டு டென்ஷனா இருக்கு, இவருக்கு இது வேற வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு தைலத்தையும் தலையும் ஒன்னா தேய்க்கும் பாருங்க. அதோட லைஃப்ல அவனுக்கு தலைவலியே வராது.
என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? போட்டு நரன்னு அந்த காலத்தில் அம்மியில் தேங்காய் அரைப்பாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆள் பக்கம் 2 தலையும் நரன்னு அரைச்சு அவன் போதும் விட்டுருங்க, மனம் திரும்பிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு தலைவலியே இல்லைன்ற அளவுக்கு போயிடும். ஒரு சாதாரண தைலம் போட்டாலே தலைவலி இப்படி வலிக்குதே. 6 மாதம் எஸ்தரை போட்டு எடுக்கிறாங்க, முக்குறாங்க. என்னன்னு கேட்கக்கூடாது, ராஜாவுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ராஜாவுக்கு பிடிக்கிறதுக்கு 12 மாதம் நான் பாட அனுபவிக்கணுமா? அதுவும் ராஜா கிட்ட போய் நின்ன உடனே ராஜா பிடிக்கலன்ட்டார்னா அதுவும் முடிஞ்சிச்சு. ராஜா போய் நிற்கணும், ராஜா பிடிக்கலன்ட்டார்னா அதுவும் முடிஞ்சு. அப்போ இந்த 12 மாதம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு பாருங்க. சில வேலை எடுப்பாங்க, ஏர்போர்ட்டில் போர்ட்டில் எல்லாம் வேலை எடுப்பாங்க. 90 days ஒர்க்குன்னு பேர். அதுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் வேலைக்கு எடுப்பாங்க. 90 நாள் வேலை எடுத்துட்டு 89வது நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 50 பேரை எடுத்தால் 45 பேரை தூக்கிடுவாங்க. ஒரு 5 பேரை மட்டும்தான் வேலைக்கு பர்மனெண்ட் ஆகும். ஏன்னா 90 நாள் இருந்தால் என்னவாயிடணும், பர்மனெண்ட் ஆயிடணும். ஆனால் இந்த 50 பேரும் பர்மனெண்ட் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில் வேலை செய்வான். உண்மையாக வேலை செய்வான், வேலை செய்யாதவங்க கூட செய்வான். ஏன்னா இந்த 50 நாளில் நம்ம உண்மையாக 90 நாளில் உண்மையாக வேலை செஞ்சிட்டோம்னா கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிடும்ன்ட்டு அந்த 89வது நாளும் அவன் அதே நம்பிக்கையோடு போவான். போகிற அன்னைக்கு கையில் கொடுப்பாங்க, உங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது, இன்னையோட உங்களை தூக்கிட்டோம். 5 பேர் தான் அலவுடு, மிச்சம் இருக்கிற 45 பேரும் ஏமாற்றத்தோடு திரும்புவான். இந்த 89 நாள் வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போச்சே. ஆனால் எஸ்தர் அவ கூட இருந்த கன்னிகைகள் 1 வருஷம் தங்கள் சுய வெறுப்பு எதுவுமே கிடையாது. ராஜாவுக்கு என்னவோ அதான். இந்த இவ்வளத்துக்கும் செலெக்ஷன் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு நாள் போய் ராஜா கிட்ட நிற்பாங்க. ராஜா சரின்னு சொன்னா சரி, வேணான்னா முடிஞ்சிருச்சு. இந்த 1 வருஷம் என் சுத்திகரிப்பும் வீணா போச்சு, எல்லாம் வேஸ்ட். ஏதோ ராஜா கொடுக்குற வெகுமதி கிடைக்கும், வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ராஜகுமாரிங்கிற பட்டம் கிடைக்காது. அதே தான் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் செய்கிற சுத்திகரிப்பு ஒரே ஒரு நாள் தான் செலெக்ஷன். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்தில் நாம் மறுரூபமாக போகிறோம். அதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம செலெக்ஷன் ஃபெயில்னு அர்த்தம். இத்தனை வருஷம் பண்ண சுத்திகரிப்பு வேஸ்ட். ஏன்? என் சுத்திகரிப்பு ராஜாவுக்கு பிடிக்கவில்லை. ராஜாவுக்கு ஏற்ற சுத்திகரிப்பு வரணும். அவர் சொல்லுறபடி இருக்கணும், வீடு அப்படி இருக்கணும், நீங்க அப்படி இருக்கணும், பிள்ளைங்கள் அப்படி இருக்கணும், சொல்றது குடும்பம் அப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு ஜபம் மட்டும் பண்ணிடுறது. ஆண்டவருக்கு இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா? மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. ஓ, மாப்பிள்ளை BME முடிச்சிருக்காரு, பொண்ணு ME முடிச்சிருக்கு, 2 ME கரெக்ட். மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 1.5 லட்சம், பொண்ணு 1.25 லட்சம். ஓகே, 2.25 லட்சம். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? அமெரிக்காவில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நெடுநாளாய் நாம் ஜெபித்த இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன சொன்னீங்க? தூர தேசத்துலேருந்து நல்ல செய்தி வரும் என்று ஒரு தீர்க்கதரிசி வீட்டு வாசலில் காலங்காத்தால் 5 மணிக்கு குடுகுடுப்பை பள்ளி சொல்லிட்டு போயிருக்கிறார். எல்லாம் ஓகே, பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. அப்புறமா பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், பொண்ணு பார்த்துருக்கோம், எல்லாம் ஓகே, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க. இது எதுக்கு? இந்த ஜெபம் எதுக்கு? இந்த ஜெபத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய? இப்படி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நடக்கட்டும், இல்லாவிட்டால் இந்த கல்யாணம் நிற்கட்டும். ஒத்துப்பீங்களா? அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் முடிச்சுறது, எல்லா சித்தமும் முடிச்சுக்கிறது, ஹைட்லேருந்து வெயிட்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிறது, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறது, இல்லை ஆண்டவர்கிட்டே போய் சொல்கிறது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும். திடீர்னு ஆண்டவர் செய்கிறாரு. நடந்த சம்பவம். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இது சித்தம் இல்லைன்னு. சும்மா இல்லை இவங்க. ஆண்டவர் சொன்னது கரெக்டா? எதுக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்போம். பிள்ளையாமோடைய அக்காவும் தங்கச்சி அண்ணன் தம்பிங்களாம் இன்னும் இருக்காங்க. இந்த பிள்ளையாமோடைய பின் சந்ததிகள்லாம் இருக்குது. போய் இன்னொரு தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்குறது. அவர் கொஞ்சம் நல்ல தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்ணி, ஆமாம் இது தேவ சித்தம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படியா? எதுக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்டையும் கேட்போம்? ஏன்? சுப்ரீம் கோர்ட்லேயே 3 ஜட்ஜிபதிகிட்ட கேட்குறாங்கல்ல, நம்மளும் 3 தீர்க்கதரிசிகிட்ட கேட்டுருவோம். அவர்கிட்ட போகிறாங்க. அவர் யார்? பாலாக்கோடைக்கு அண்ணன் பிள்ளையாம். அவர் பார்க்குறாரு. வாங்க, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். மாப்பிள்ளை எங்கே இருக்கார்? அமெரிக்காவில். பிரைஸ் தி லார்ட். மாதம் எவ்வளோ சம்பளம்? 1.25 லட்சம். பிரைஸ் தி லார்ட்.
கல்யாணம் எங்கே? அமெரிக்காவில் வைக்கலான்னு இருக்கிறோம். பிரதர் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட வாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் ஜோம் பண்ணி சொல்கிறாரு 100% இந்த தேவ சித்தம். ஜோ பைடனே சொல்லிட்டாரு, ஆண்டவரே சொல்லிட்டாரு. சொல்லி பண்ணி அப்புறம் 3 மாதத்தில் எல்லாம் முடிஞ்சு வந்துடுச்சு. திரும்பி டிவோர்ஸ் ஆகி இப்போ சொல்கிறது, முதல் தடவை ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஆண்டவரை விட்டா தானே திருப்பி 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 போய் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்ன சொல்றீர், என்ன சொல்றீர், என்ன சொல்றீர். ஆண்டவர் சொல்றார், போய் தொலை, பண்ணி தொலை, அனுபவிச்சா தான் நீ எல்லாம் திருந்துவ போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லைல்ல. நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவரை திருப்புறோம்ல. நான் சொல்றதை ஆண்டவர் கேட்கணும், அதை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். சிலர்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. யாக்கோபு மாதிரி அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டு கதறது, அழுவுறது, தங்களுக்கு ஏற்ற தீர்க்கதரிசியை தெரிஞ்சுக்கிறது. அவர் ஆமான்னு சொல்ற வரைக்கும் சும்மா இருக்குது. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குன்னு சில காரியங்களை நியமிச்சு வச்சிருக்கிறார். அது சில நேரத்தில் கசப்பாகத்தான் இருக்கும். ஏன் மாப்பிள்ளை அமெரிக்காவில் தான் இருக்கணுமா? அம்ஜிகரில் இருக்கக்கூடாதா? ஏன் பொண்ணு அட்லாண்டாவில் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கணுமா? அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடாதா? ஏன் இருக்க? யார் சொன்னது? அமெரிக்கானா தேவசித்தம், ஆஸ்திரேலியானா தேவசித்தம். ஆனால் அதுவே நீங்கள் அம்ஜிக்கார அமெரிக்கானா தேவசித்தம் இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நடத்துகிற பாதை சில நேரத்தில் கசப்பாக இருக்கும். கொண்டு போகிற பாதைகள்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் ராஜாவுக்காக சுத்திகரிக்கப்படுகிறவன். ராஜா என்னை சுத்திகரிக்கிறார், அவருக்காக நான் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய செலெக்ஷன் ஒரே ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்துக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். அந்த நிமிஷத்தில் நான் செலக்ட் ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நான் இத்தனை நாள் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாமே என்ன போச்சு? வீணா போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.